முதல்ல அந்த கனரக வாகனரை ஓட்டுன அந்த ஆம்னி பஸ் டிரைவரே கிடையாது. அவனுடைய அஜாக்கிரதையினால தான் இந்த 20 பேர் பலியாயிட்டான். அவன் தான் குலகாரன். கண்ணாடி அதிகரிக்க விபத்துக்கள்ல மரணங்கள் அதிகரிக்க தான் செய்யும். இரும்புல போட்டு தேய்ச்சா என்ன அவன் கீழே போட்டேன். 2 வீலர் வெறும் இரும்பு தானே, கீழே போட்டு டர்ன்னு தேய்ச்சோன்னே டேங்க்லேருந்து ஃபயரிங் ஆகி கீழே பிடிச்சிட்டு நெருப்பு பிடிச்சோன்னே இவன் என்ன பண்ணிட்டான், ஒன்றுமே ஆகிருக்காதுங்க. வண்டி ஃபுல்லாகவே டீசல் டியூப் சுற்றிக்கிட்டு தானே இருக்குது. அப்போ எங்கேருந்து ஃபயர் ஆகிடும். நான் உயிரை பணையம் வச்சு காப்பாற்றலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு வண்டி அப்படியே ஓரம் கட்டி அப்படியே ஸ்டேரிங்கில் செத்தவங்களாம் இருக்காங்க. எவ்வளோ புனிதமான வேலை தெரியுமா, அது அப்படியே ஸ்டேரிங்கில் செத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். சம்மந்தெல்லாம் பேசி இப்படி தூங்குறிய ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுற பாரு, அதை பண்ணுறேன்னா அவன் இன்னும் வெறுப்பாயிடுவான். சரி தூக்கம் வர்றது ஏற்க தானே, எனக்கு தூக்கம் வரல உங்களுக்கு வருதுன்னு நாங்கள் நான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசுங்க. டிரைவர் தானே அப்படின்னு நினைக்காது. நீ மருத்துவமனைக்கு போகணுமா மணமேடைக்கு போகணுமான்னு முடிவெடுக்க வேண்டியவன் டிரைவர் தான். அவன் சிவனாகவும் யமனாகவும் ஒரே செகண்டில் மாற முடியும் டிரைவரால். உங்களை காப்பாற்றிட்டா சிவனை கும்பிட்டுங்க, தூக்கிட்டா யமனா எடுதில்ல, முடிஞ்சு போதில்லை. சார் வணக்கம். வணக்கங்க. ஒரு சாதாரண சிறிய வாகனம் 2 வீலர் மோதி ஒரு பெரும் விபத்துல சிக்கிருக்கு, 20 பேருடைய மரணம். இந்த விபத்தையும் தாண்டி நீங்க உங்க வாழ்க்கையிலுடைய பெரும் பகுதி கனரக ஓட்டுநராக கடந்திருப்பீங்க. கடந்த கால அனுபவம் இருக்கும். பல முன்னேற்பாடை பத்தி நீங்க பேசியிருப்பீங்க இல்லையா? உங்களோட பேசுவது உரையாடுவது என்பது இன்னும் நமக்கு இது பல இயல்பான செய்திகளை மக்கள்கிட்ட கடத்த முடியும். முதற்கட்டமா இது எப்படி பாக்குறது? முதல் கட்டமாக அந்த இறந்து போன 20 பேருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்தி கொள்ளும். சரி. மருத்துவமனையில் இருக்கிறவங்க எல்லாம் விரைவில் 2-3 ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இது ஆந்திரா மாநிலத்தில் நடந்தது. கர்னூல் தான் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு. கர்னூல் ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் பேர் சேர்த்துருக்காங்க, திருப்பதி ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் பேர் சேர்த்துருக்காங்க. அவங்களாம் விரைவில் நலம் பெற்று வரணும். முதல்ல அந்த கனரக வாகனரை ஓட்டுன அந்த ஆம்னி பஸ் டிரைவரே கிடையாது. அவனுடைய அஜாக்கிரதையினால தான் இப்போ 20 பேர் பலியாயிட்டான். அவன் தான் குலகாரன். எப்படின்னா முதல் விஷயம், இந்த பஸ் விடிய காலம் ஒரு 3 மணி வாட்டத்தில் போகுது. அந்த பஸ் பேர் காவேரி. அந்த வண்டி போய்ட வாகனில் போட்டு பார்த்தா 52,000 கேஸ் இருக்கு போல இருக்கு. அது மேலே ஏற்கனவே பல முறை அந்த வண்டி சார்ஜ் ஆகி போயிருக்கு. சார்ஜிலே இருக்கு. பல வழக்குகள் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த வண்டியில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அந்த வண்டியில் மிக முக்கியமானது, அந்த வண்டியில் வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. குறைந்தபட்சம் கேஸ் எக்ஸிட் இருக்கணும் ஒன்று. அந்த எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் சுத்தியல் இருக்கணும். அந்த கண்ணாடி ஒன்று இருக்கும், சின்ன கண்ணாடி. அதை நீ வந்து பிரேக் பண்ணுறது சுத்தியல் இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்க கூட திறந்துடும் தெரியாம, ரன்னிங்கில் தூக்கத்தில் திறந்தா வெளியே போய் விழுந்துருவோம். சரி. அந்த விக்கெட் டோர் ரைட் சைடு இருக்கும். இப்போ டிரைவர் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னா லெஃப்ட் ஒரு பெரிய டோர் இருக்கும். அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ரைட் சைடு லாஸ்ட் சீட்டுக்கு ரைட்டில் ஒரு எக்ஸிட் இருக்கும். அது திறந்த பத்தன்னு எல்லாம் வெளியில் இறங்கிடலாம். அது வந்து பர்த்து வண்டி, மேலாலையும் படுக்கிற பர்த்து. அதில் மேலால படுத்திருந்த யாருமே பிழைக்கல. அது மொத்தமாகவே ஒரு 36 சீட்டு 38 சீட்டு இருந்திருக்கும். அதில் மேலே எவ்வளோ இருந்துட போகுது. அதில் படுத்த யாருமே பிழைக்கல. காரணம் பர்த்துக்கு வந்து எக்ஸிட் கிடையாது. விண்டோ தான், சின்னதாக இருக்கும் விண்டோ. ஏன்னா நீங்கள் தூக்கி விலை விழுந்துருவீங்க, லக்கேஜ் விழுந்துரும் வெளியில், குழந்தைங்க விழுந்துரும் வெளியே. அதாவது எக்ஸிட் வரை கிடையாது. ஆக்சுவலாக பர்த்தில் படுக்கவே கூடாது. நான் டிரைவராக இருந்து சொல்கிறேன். எதனால? மேலே மர மட்டும் அடிக்கும். இப்போ நல்லா போயிட்டு இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் ஒரு லாரி வருதுன்னா லெஃப்ட், முதல்ல நம்ம ஊர் தான் அது வந்து அனிச்ச செயலாக காப்பாற்றும். சரி, டக்குன்னு லெஃப்ட் மரம், லெஃப்ட்டில் புளியா மரம் அடிச்சிருந்துன்னா பர்த்தில் அடிக்கும். பர்த்தில் சம்மந்தமே இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகும். வண்டி ரோல் ஆகுதுன்னா பர்த்தில் உள்ளவங்களாம் செத்துருவாங்க, கீழே உள்ளவங்களாம் பிழைச்சிருவாங்க. பர்த்தில் மேக்ஸிமம் அடிபட்டுருவாங்க. ஏன்னா ஒன்றுமே இருக்காது, அதில் ஃப்ரேமே இருக்காது. அதில் சேனல் கம்மியாக இருக்கும். பர்த்து கொள்ளன்னு ஆகிடும். ஒன்றுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். மேலே ஓவர் வெயிட் ஏறி நின்று குதிச்சாலே வண்டி அசையும் அந்த இடம்லாம். அப்படி தான் அதோட அமைப்பு இருக்கும். கண்ணாடி அதிகரிக்க விபத்துகளில் மரணங்கள் அதிகரிக்க தான் செய்யும். வண்டி இரும்பாலாகப்பட்டதாக இருக்கணும். வெறும் கண்ணாடி கொள்ளன்னு ஆகிடாது. மோதின விதத்தில் புலையர் தான், எல்லாம் பிரித்து மேதிட்டு போயிடும். அன்னைக்கு உத்தரகாண்டில் ஒரு மர்டர் இது பஸ் ஆக்சிடென்ட் பார்த்தா அதுலேயும் 20 பேர் 40 பேரை போல இருக்கு. ஒன்றுமே இல்லை அந்த பஸ்ஸில். போய் லாரியில் அடிச்சது நின்றுட்டு இருந்த லாரியில் ஒன்றுமே இல்லை. அந்த வண்டியில் கொள்ளன்னு நைட்டு அந்த அளவுக்கு மெட்டீரியல். இதில் விடிய காலம் 3:30 மணிக்கு பயணிச்சுட்டு இருக்கக்குள்ள ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறான். சரி, யார்? இந்த டிரைவர் என்ன செய்யறா, ஒரு 2 வீலர் உள்ள மாட்டுறது. அது இத்தனைக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி அடிச்சு தூக்குறான் பின்னாடி இருந்து. அப்பவே நிறுத்தி இருந்தா அந்த அவரும் ஸ்பாட் அவுட். சரி, 2 வீலர்காரரு ஸ்பாட் அவுட். இப்போ என்ன பண்ணிட்டான், இடிச்சிட்டமேன்னு நினைச்சியா, அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 350 மீட்டர்லேருந்து 500 மீட்டர் இந்த வண்டி எடுத்துட்டு இருக்கான். மோதிட்டோம்னு சொல்லி ஸ்பீடை ரேஸ் பண்ணோன்னே 2 வீலர் உள்ளே கடந்து ரோல் ஆக ஆரம்பிச்சு. கடப்படன்னு 2 வீலர் பெட்ரோல் டேங்க் ஃபயரிங் ஆகிட்டு கீழே போட்டு நெருப்பு பிடிக்கும். அதுக்கும் இரும்பில் போட்டு தேய்ச்சா என்ன அவன் கீழே போட்டேன். 2 வீலர் வெறும் இரும்பு தானே, கீழே போட்டு டர்ன்னு தேய்ச்சோன்னே டேங்க்லேருந்து ஃபயரிங் ஆகி கீழே பிடிச்சிட்டு நெருப்பு பிடிச்சோன்னே இவன் என்ன பண்ணிட்டான், ஒன்றுமே ஆகியிருந்துருக்காதுங்க. அது நீங்கள் கீழே அண்டர் சேஸ் எரிஞ்சு சேஸை பிடிச்சி சேஸுக்கு மேலால் தாவி மரப்பலகம் இருக்கும் கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரிங். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு அலாய் ஷீட்டு கொடுத்துட்றாங்க. இப்போலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா முட்டை நம்ப முடியாது, உடச்சிக்கிட்டு கீழே இறங்கின்னு சொல்லி ஒரு அலாய் ஷீட்டு கொடுக்குறாங்க. நெருப்பு அவ்வளோ ஈஸியாக தாவியும் இருக்காது.
அதுக்கு மேலே தாவுனா தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்துடும், சைடு விண்டோ ஸ்க்ரீன் வந்துடும். அப்புறம்னா சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பஸ்ஸில் இருக்கும் பாருங்க சீட், அதுதான் ஒரு கரெக்டு. ஆதி காலத்தில் ரெக்ஸீனில் உட்காந்தோம்ல, அதுதான் தீ பிடிக்காது, எளிதில் தீ பிடிக்காது, உருகும், அது பக்குன்னு எரிஞ்சிடாது. ஆனால் இது பூரா வந்து ஸ்போம் சீட்டு, பட்டோன்னே அப்படியே குஃப்னு அடிக்கும் அந்த சீட்டு, ஃபயரிங். எளிதில் ட்ரீ பற்றக்கூடிய பொருள் எல்லாமே எல்லாமே நீங்கள் கேட்குங்க. இவன் பஸ்ஸை நிறுத்திட்டு ஓட்டிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள, இவன் கிளப்பி விட்டு ஓட்டிருந்தாலே எல்லாம் போயிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கு ஒரு அலாரம் ஒன்று இருக்கு, உள்ள இருந்து அடிக்கிறது, வெளில உள்ள கொயம் கொயான்னு சத்தம் போடும் வண்டிக்குள்ள. ஒரு யாராவது சிகரெட் எடுத்து பற்ற வச்சு அதை போடுவாங்க டக்குன்னு, வண்டியில் என்னடா சிகரெட் அடிக்குது. அந்த அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்துருச்சு. ஃபயர் ஆனிச்சுன்னா தானாகவே வண்டியில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த ஒரு பஸ் எல்லாம் 1 கோடி 1.5 கோடிக்கு போயிட்டு அந்த பாடி பில்டிங். இவன் நிப்பாட்டிட்டு விழுந்து ஓடின உடனே கீழே இருந்து நெருப்பு அடிச்சு வண்டி எரிஞ்சு, இது ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 to 10 நிமிடங்கள் ஆயிருக்கும். ஒரு பஸ்லேருந்து 30 பேர் இறங்க எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? ஒரு ஆளுக்கு 20 செகண்ட் வச்சுக்கோங்க. லக்கேஜ்லாம் அப்படியே போட்டு இறங்குறது தானுங்க, பதட்டத்தில் இறங்குது, வேக வேகமாக விழுந்து ஓடுறது தானுங்க வெளியில். 3 மணி நேரமா எல்லாம் இருந்து தூங்கியிருக்காங்க. ஆமாம், அதிகாலை இல்லையா, தூக்கம் நல்லா வரும், நல்லா தூங்கியிருக்காங்க. இவனே தூங்கி தான் அந்த 2 வீலர் அடிச்சிருப்பான், தூங்கி தான். ஏன்னா அவ்வளோ ஓட்டுநர்களை வந்து உயர்வாக நம்ம பேசுகிறோம், நம்ம இந்த சேனலில் அவ்வளோ வாட்டி பேசியிருக்கோம் ஓட்டுநர்கள் விபத்து பற்றியெல்லாம். 40 உயிருக்கு முரளியா பொறுப்பு. என்ன நீ என்ன விளையாட்டு விஷயம், எவ்வளோ பெரிய ஆபத்தான்ற கடவுள் மாரி அவன் நம்பிதான் தூங்கிட்டு இருக்கான் உள்ள. நமக்கு பார்த்த சாரதியா வருதா, அவ்வளவுதான். பார்த்த சாரதி ஏறக்குள்ள பார்த்த சாரதியா இவன் விழுந்து ஓடிட்டான். அடுத்தது நெருப்பு வந்து கீழே இருந்து அடிச்சு மேலே வந்து தாவி பிடிச்ச பிறகுதான் தெரியுது, சைடால ஏற ஆரம்பிச்சு நெருப்பு, சைடில் ஏறி தெரிஞ்ச நெருப்பு தெரியுதா. அப்போ அந்த மக்களும் வந்து அடுத்தவனை கிளப்பிட்டு ஓடலை, அவங்களும் தட்டிக்கிட்டு கிளப்பிவிட்டு எல்லாம் வெளியாக இருந்தால் கூட கொஞ்சம் சுதாரிப்பாயிருந்திருப்பாங்க. மேலே இருந்து யாருமே பிழைக்கல, அதில் அந்த ரோவே பிழைக்கல. அது அவங்க சுதாரிச்சு அதில் வந்து சின்ன படிக்கட்டு தான் இருக்கும் தம்பி. இந்த அது ஒரு கால் வச்சு ஒரு கால் தான் ஏறலாம், இவ்வளோ இதாக இருக்கும் அந்த இடம். ஒரு நபர் தான் ஏற முடியும், ஒரு நபர் தான் ஏற முடியும் ஒரு நேரத்தில். இவங்க 2 பேர் தாவி இறங்குறதுக்குள்ள ஸ்க்ரீன்லாம் பிடிச்சிட்டு பக்குன்னு நெருப்பு வர்ற வரையும் தான் கொஞ்சம் டிலே ஆகும். வண்டிக்கு பாடிக்கு மேலே தாவிட்டுனா ஒரு 10 நிமிஷத்துல பஸ்ஸே எரிஞ்சு முடிஞ்சிடும், ஒன்றுமே இருக்காது பஸ்ஸில், 0 ஆகிடும் பஸ். 10 நிமிஷங்கிறது மேக்ஸிமம் சொல்கிறேன். அதில் வண்டியில் ஒரு டீசல் டேங்க் இருக்குல்ல, அது பிடிச்சிரும். அது பிடிச்சி டீசல் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எங்கள் இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருந்தால் ஃப்ரண்ட் வரையும் டீசல் இருக்கும், பேக்கில் வால்வோ பேக்காக இருந்தால் இன்ஜின் பேக் இன்ஜின் ரியர் இன்ஜினாக இருந்தால் வண்டி ஃபுல்லாகவே டீசல் டியூப் சுற்றிக்கிட்டு தானே இருக்குது. அப்போ எங்கேருந்து ஃபயர் ஆகிடும். அதுபோல் சிலிண்டர் இருக்கும், பேட்ரி வெடிக்கும், ஏசி கண்டென்சர் வெடிக்கும். ஏசி வண்டியெல்லாம் எரிஞ்சால் திருத்துப்பெல்லாம் கிட்ட ஓடிடாதீங்க, ஏசி கண்டென்சர் வெடிக்கும். அது நல்லா ஒரு பாம் எடுப்பு சவுண்டு கேட்கும், அதை வெட்டிக்கணும். மேலே ரெஸ்கியூ பண்ணுறோம்னு சொன்னாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுறது தான் சொல்லுவோம். ரெஸ்கியூ பண்ணாமல் விட்டுறாதீங்க, பண்ணுங்க, ஆனால் கவனமாக இருங்க. 3 மணி நேரம் மக்களும் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பகலாக இருந்தால் கூட கடத்தரு கூடி யாரோ ஹெல்ப் பண்ணிடுவாங்க, தண்ணி இன்னே ஊற்றி கீத்தி எதுவும் பண்ணலாம். இவன் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடினது தான் இவ்வளோ பெரிய விளைவு. முழு சார்ஜின் டிரைவர் மேலே தான். நீ ஆக்சிடென்ட் பண்ணால் எதுக்கு வண்டி எடுக்கிற? 2 வீலரை மோதிட்டு இல்லை, நீ மோதின பிறகு என்ன சொல்லியிருக்கணும்? வண்டி உள்ள மாட்டினப்பே தெரிஞ்சிருக்கும் ஸ்பாட் அவுட்டுக்கு, தூக்கி வீசினவே பார்த்துருப்பான் ஸ்பாட் அவுட்டு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று பட்டுன்னு வண்டியை ஓரம் கட்டிட்டு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறேன்ட்டு ஓடி இருக்கலாம். சரி, உன்னை யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லையே. உன்னை யாரும் என்ன சொல்ல போகிறா? ஒருத்தர் செத்து போயிட்டா நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், விபத்து தான், விபத்து, கொலையும் இல்லை, ஓடிட்டு போகிறான். இப்போ இது மட்டும் என்ன பெரிய மேலே என்ன அஃபென்ஸாக போடுறப்போ நெக்லிஜென்ஸ் தான், வேறு என்ன ஹிட்ன்றது என்ன சார் கிடைக்கும் தண்டனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சிடென்ட் மோட்டார் சைக்கிள் அந்த ஆக்சிடென்ட் கேஸ்லாம் ஒரு பெரிய வேல்யூவான கேஸே கிடையாது. அந்த 20 பேருமே 25 35 இருக்கு இல்லையா சார்? பெரிய ஸ்டெப் எடுக்க என்ன தண்டனை கொடுத்துட்டாங்க? 41 வருஷம், 20 தானே, பாதிக்கு பாதி தானே. மோட்டார் வெஹிக்கிள் சைக்கிள் ஆக்சிடென்ட் கேஸில் வந்து பெருசாக டிரைவரை ப்ளேம் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை. நெக்லிஜென்ஸ், கவனமின்மை, அஜாக்கிரதை, அதிவேகம், இவ்வளோதான் அதில் இருக்குது. அதிவேகமாக ஒட்டி உயிர் சேதம் ஏற்படுத்துதல், இவ்வளோதான் இருக்குது. ஏன்னா அதை திட்டமிடுதல் எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. அவருக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. அதான் விஷயம். யாருக்கும் இந்த மோட்டிவேஷன்லாம் கிடையாது. அதில் இந்த 2 வீலரை திரும்பி மோதுறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது, அதை பார்க்குறோம், அவ்வளோதான். பகலாக இருந்தால் கூட எதை சேஸ் பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வாகனத்தை வச்செல்லாம் ஒருத்தர் கொண்டுட முடியும், திட்டம் போட்டு ஏற்றிட முடியுங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பண்ணவே முடியாது, அது பண்ணவே முடியாது. நீங்கள் நல்ல டிரைவராக இருந்தீங்கன்னா ஒரு பூனை போனாலும் காலு தானே பிரேக் அடிச்சிடும், அனிச்சே செய்யலாம், அனிச்சே அடி. ஒரு பள்ளி ஓனான்னு கூட அடிச்சிடும் கால். மெனக்கட்டு ஒருத்தன் அடிக்கிறான்னா அவன் டிரைவரே கிடையாது. பூனை மெனக்கட்டு ஏறி அடிக்கிறது, நாயை ஏறி அடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சானா அவன் டிரைவரே கிடையாது. அவன் மோசமான மிருகம், அன்ஃபிட் தான். அவன் சாலைக்கே தகுதி இல்லாதவன். மறைச்சிக்கிட்டு லாரி டிரைவர் அடிக்கிறாங்களே, ரிவர்ஸ் பண்ணி உங்களை ஏற்றுறது எவ்வளோ நேரம் ஆகிடும் சொல்லுங்கள்? எவ்வளோ நாழி ஆகிடுங்கிறீங்க? சரி,
10 பேர் மறைச்சிட்டு அடிக்கிறானுவான். ஏறி உட்காந்து ஸ்டேரிங்கில் ஏறி உட்கார வரைக்கும் தானே உன் கையில். ஸ்டேரிங்கில் ஏறி உட்காந்து கியரை மாற்றி தட்டுன்னு தட்டாவிட்டாலும் தட்டா என்ன பண்ண முடியும்? ஆனால் செய்ய மாட்டாங்க ஓட்டுநர்கள். அதுதான் அந்த துறை அவ்வளோ ஒரு புனிதமான துறைங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஃப்ளைட் ஓட்டுறது தான் ஈஸி. கீழே எல்லா கண்ட்ரோலும் கீழே தான் இருக்குது. உன்னை காப்பாற்றவே முடியாது. ஃப்ளைட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா காப்பாற்றவே முடியாது. ஆனால் ஒரு டிரைவர் நினச்சா அந்த வண்டியை காப்பாற்றலாம். அவனால் முடியும். தான் உயிரை பணையம் வச்சு காப்பாற்றலாம் எவ்வளோ பேர் இருக்கான். ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு அவன் வண்டி அப்படியே ஓரம் கட்டி அப்படியே ஸ்டேரிங்கில் செத்தவங்களாம் இருக்காங்க. எவ்வளோ புனிதமான வேலை தெரியுமா? அது அப்படியே ஸ்டேரிங்கில் செத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். பஸ் டிரைவரே செத்துருக்காங்க, லாரி டிரைவரே செத்துருக்காங்க. பணியில் இருக்கும்போது அப்படியே நியூட்ரல் பண்ணி தடதடன்னு வெட்டும், அப்படியே ஓரம் கட்டி நிறுத்திட்டு அப்படியே செத்துருவாங்க. ஆனால் அவர் ஓட்டி இருந்தாலும் என்ன நடந்திருக்குங்கிறது தான் அங்கே கேள்விக்குறியான விஷயம். ஒரு குளத்தில் கொண்டா அப்படியே அப்சைட் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த ஓட்டினான இந்த காட்டு மிராண்டி ஒரு ஃபயர் ஸ்லோவாக ஏறக்கூடியது. ஆனால் ஒரு குளத்தில் கொண்டா பிரட்டி விட்றீங்கன்னா என்ன ஆகும்? 5 செகண்டுக்குள்ளே டாப் பூலா நெழிஞ்சு போகும். தூக்க கழகத்தில் எது டோருன்னு தெரியாது. ஏதாவது வெளிச்சமாக இருந்திருக்கும், அந்த போய் உழுந்து ஓடலாம். இங்கே நெருப்பு வருது ஒதுக்கி ஓடலாம். ஒரு தண்ணிக்குள்ளே கொண்ட வண்டியை சோக் பண்ணிங்கன்னா துணியை நினைக்கிற மாதிரி தான் தண்ணிக்குள்ளே வச்சு எங்கே இருந்து துணி காயிறது? நெருப்பு பிடிச்சா தட்டலாம். இப்போ எப்படி தண்ணிக்குள்ளே வச்சு உங்களை அம்மனா என்ன செய்வீங்க? எக்ஸிட் டோராவது மண்ணாங்கட்டியாவது. பஸ் எந்த பொசிஷனில் கிடக்குன்னே தெரியாது. இது தந்தரையில் நின்றுச்சு. தண்ணிக்குள்ளே கொண்ட பிரட்டி விட்டுருந்தாக்க எந்த டோருமே இருந்து பிரயோஜனம் இல்லை. எதை தள்ளுவீங்க நீங்கள்? காருமே தண்ணிக்குள்ளே போனால் பிழைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். 5 செகண்ட் 10 செகண்டுக்குள்ளே காரெல்லாம் உள்ளே போயிடும். லீக்கேஜே இல்லாமல் இருக்க மழை தண்ணி உள்ள உள்ளன்னு சொல்கிறீங்கல்ல, மழை தண்ணி குடமா எடுத்து ஊற்றணும்னா உள்ளே வந்துடும். எந்த வண்டியாக இருந்தாலும் உள்ளே வந்துடும். சரி, அது எத்தனை கோடி வண்டியாக இருந்தாலும் சரி. எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஒரு 20-30 பேர் நம்ம நம்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக ஓட்டணும். இதே கனரகவான லாரிக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் 20-30 பேர் இங்கே நம்பி படுத்திருந்தாங்க. ஆனால் பல ஆயிரம் பேர் உங்களை நம்பி எதிர்த்தாப்புல வந்துக்கிட்டு இருக்கான். பல கார் உங்களை நம்பி எதிர்த்தாப்புல வந்துக்கிட்டு இருக்கு. பல பஸ் எதிர்த்தாப்புல வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வண்டியில் 52 சீட்டோட வெளில வர்றான். வண்டி வெளில வருது. அப்போ அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு நம்மள்ட்ட இருக்குல்ல. நம்ம மட்டும் சரியாக போய் என்ன செய்யறது? நீங்கள் சரியாக வரணும். எல்லாமே மோட்டார்ஸ் ஒரு கால்குலேஷன். பிக்கஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் எதுனா வாகனங்கள் தான். பெரிய அறிவு வேணும், பெரிய ஞானம் வேணும். அதுக்கு எல்லாரெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது. இந்த விபத்து நடக்கும் பொழுது மேல படுத்துட்டு இருக்கவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. இவங்க அலர்ட் ஆயிருந்தா வாய்ப்பு இருந்திருக்கு. டிரைவர் சொல்லியிருந்தா உள்ள டக்குன்னு தட்டிட்டு கண்டிப்பா எல்லாருமே படிச்சிருப்பாங்க. யாரும் படிச்சிருப்பாங்க, 200% படிச்சிருப்பாங்க. யாருக்கும் அது ஆகாது. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. சட்டையெல்லாம் கைட்டு போட்டு பிடிக்க வெளில ஓடிட வேண்டியது தானே. உங்கள் ஸ்கின்னை அவ்வளோ ஈஸியாகலாம் நினச்சிடாதீங்க. உடனே எல்லாம் உங்களை எரிஞ்சு குழஞ்சி போடலாம் நினைக்காதீங்க. சரி, ரொம்ப வலுவானது தான். நம்ம இருக்கிற ஆர்கன்லேயே ரொம்ப லென்த்தஸ்ட் ஆர்கன் நம்மளோட ஸ்கின் தானே. சரி, இப்போ இருக்கிறதுலே பெரிய உறுப்பு அது தானே, தோல் தானே. அவ்வளோலாம் ஒன்றும் எத்தனையோ லேயர் இருக்கு இந்த பிடிக்கிறதுக்கு. நீங்கள் வெளியில் வந்துடலாம், சர்வசாதாரணமாக வெளியே வந்துடலாம். இங்கே ஒரு எக்ஸிட் டோர் இருக்க போது, மெயின் டோர் திறக்க போது சரசரன்னு வெளில ஓடிட வேண்டியது தானே. அந்த ஒரு உயிரோட முடிஞ்சிருக்கும் இல்லையா? அடியில் மாட்டினோட அவரோட முடிஞ்சிருக்கும். விதி எங்கே கொண்டு போய் யாரை கொண்டு விட்டு போகுது பாருங்க. எவ்வளோ கனவுகளோட எல்லாரும் பஸ் ஏறணும், போகிறோம் வர்றோம். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. வாகனம் ஓட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கால்குலேஷன், ஒரு திட்டமிடுதல் வேணும். எந்நேரமும் ஒரு ஸ்பான்டேனியஸ் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். அது படிப்பு வச்சு வர்றது இல்லை, உங்களோட அனுபவத்தை வச்சு வர்றது. ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் நான் சைடு ஏறணும் அப்படின்னா, எத்தாப்பில் ஒரு லாரி போகுதுன்னா அவன் என்ன வேகத்தில் போகிறான்னு உங்களுக்கு கணிக்கணும். மேக்ஸ் அதுதான். நம்ம 80 ஏறுறோம், 80 ஏறக்குள்ள அவன் பேக் டயர்கிட்ட போக்குள்ள அந்த வண்டி ஆவரேஜ் போகுதுன்னா ஒரு 55 to 60 வரலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் ரைட்டாக ஆக்சிலேட்டர் மிரிக்கணும், அந்த வண்டி ஏறணும். அங்கேருந்து ஒரு லாரி வருதுன்னா லாரி எவ்வளோ தூரத்தில் வர முடியும், லாரி எவ்வளோ லோடு எடுத்தினாலும் 55-60 தாண்டி வராது. அவ்வளோதான் முடியும். அதில் அவன் எவ்வளோ வேகத்தில் வர்றாங்க. இல்லை ஒரு கார் அவன் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிட்ட வருவான். இதே ஒரு 2 வீலர் தற்கொலை வந்தால் என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியணும். இவ்வளோ விஷயங்கள் அதில் நீங்கள் யோசிக்க தெரியணும். ஒரு மாடுன்னா அது என்ன செய்யும்? 2 வீலர்காரங்களெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணவே முடிய மாட்டேது. என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. ஐயோ படுபயங்கரம், என்ன வேணுமோ செய்கிறாங்க. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இப்படி டக்குன்னு இந்த பக்கம் வந்துருப்போம். நீங்கள் அதை மைண்ட் பண்ணியே ஓட்டணும். ஒருவேளை இந்த பக்கம் வந்துட்டா என்ன பண்ணுறது? அவங்க உசுருக்கு நீங்கள் உட்காந்து ஜாகா காக்கணும். நெடுவாக போகணும், வரணும். டபுள் டிரைவர் இல்லவே இல்லை இப்போ எங்கே விட்டாலும். அது பெரிய ட்ராபேக்குங்க. அதை யாருமே உணர மாட்டாங்க. ஒரு 300-350 கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டணும்னா, ஒரு 100 கிலோமீட்டர் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன், திடீர்னு டயரியா போகுது, இல்லை வாமிட்டு புட்டுங்குதுன்னா யார் அதை ஓட்டுறது? மாற்று வேணும் இல்லையா? அதுக்கு மாற்று வேணும். லோடு வண்டியெல்லாம் எங்கேயும் நிப்பாட்ட முடியல. டீசலை திருடுறானுங்க, டயரை கேட்டுறான், ஸ்டெப்னி கேட்டுறான். எங்கே நிறுத்துறது லோடு வண்டியை? பேசஞ்சர் வண்டி எங்கே நிப்பாட்டுவீங்க? 30 பேர் இருக்கிறாங்க, நகை வச்சுருப்பாங்க, குழந்தைங்க வச்சுருப்பாங்க. காலையில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கமிட்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு, ஒரு இன்டர்வியூ இருக்கும், ஒரு இளைஞனுக்கு இன்டர்வியூ, மருத்துவர் பயணம் பண்ணலாம் இல்லையா? எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நிறுத்தவே முடியாது. எங்கே அப்போ இன்னொரு டிரைவர் இருந்தால் மாற்றி விட்டு நம்ம எங்கே இறங்கிக்கலாம், ஒரு கிளினிக்கில் கூட இறங்கிக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் இறங்கிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் பஸ் ஏறி வந்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். இல்லை வைத்தியம் பண்ணிட்டு கூட வண்டியை ஓட்டலாம். எந்த ஆப்ஷனும் இல்லை.
ஆனா இந்த கொடூர விபத்துக்கு முழு பொறுப்பு அப்படின்னா அந்த ஒரு நபர் தான். ஒரே டிரைவர் தான், வேற யாரும் இதுல பொறுப்பு இல்லை. 100% யாரும் பொறுப்பு இல்லை. உங்களை கீழே ஆக்சிடென்ட் ஆச்சுல டூ வீலரு, அதை உள்ள சொன்னா உங்களை யாருமே உங்களுக்கு போறது இல்லை. உள்ளவங்களுக்கு எந்த சேஃப்டியும் இல்லை. நம்மளோட சுயநல மனநிலை அது ரொம்ப வரவே இருக்கும். நம்ம லாரிக்குள்ள உட்காந்துருக்குள்ள லாரிக்கு ஃபேவரா பேசுவோம், நம்ம கார்ல உட்காந்துருக்குள்ள காருக்கு ஃபேவரா பேசுவோம், நம்ம டூ வீலர் ஓட்டக்குள்ள டூ வீலருக்கு ஃபேவரா பேசுவோம். இந்த லாரி தான் இது நின்று போனா நம்போம். அதே ரோட்டை கிடக்கிற ஃபெடேஷியனா நீங்க பாதசாரியா இருந்தீங்கன்னா, நான் வர்றேன் இந்த பைக் செத்து நின்னானே, நான் நடந்து போயிடுவேன்ல. நம்ம மனநிலை அப்படிப்பட்ட மன, எங்க இருக்கிறோமோ அதுக்கு சாதகமா பேசுவோம். ஆனா இது ஆபத்தான மனநிலை இந்த நபருடைய இல்லையா? நிச்சயமா ஆபத்து. இவர் ஓட்டுநருக்கே தகுதி இல்லாத, 200% தகுதி இல்லாத, இல்ல ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல இருந்து பயந்து ஓடணும், அதுவும் தெரியல. விசாரிப்பாங்க இல்லையா அடுத்தடுத்து? எங்க விசாரிக்க, அடுத்த நாளைக்கெல்லாம் என்ன இருக்க போகுது, போதையா இருக்க போகுது உங்க உடம்புல. ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு பயந்து ஓடுறவன் நிறைய பேர் இருக்கான். போலீஸ் பிடிச்சிடும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், எதுவுமே பயப்பட வேண்டிய இல்லைங்க. ஒரு 3 மணி நேரம் வந்து வெளிச்சம் வெடிஞ்சோன்னா எங்கனே ஒரு வண்டி பிடிச்சி ஏறி போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்க, அவ்வளோதான். வாகன விபத்தை ஏற்பட்ட நீங்கள் போக வேண்டிய இடம் போட்டு போலீஸ் ஸ்டேஷன். வண்டி வந்து ஆபத்து இல்லாமல் இருக்குது, கீழே வண்டி டூ வீலர் ஒரு டிரைவருக்கு தெரியும் கீழே என்ன சிக்கிருக்குன்னு, கட்டப்பட்டாங்க அது கரெக்டாக மாட்டிடும். அந்த ஃப்ரண்ட்டு இந்த 2 வீல் இருக்கா, ஃப்ரண்ட் வீல் இருக்கா, அந்த கீழே வந்து அதோட ஜாயிண்ட் இவ்வளோ தூரத்தில் இருக்கும். நீங்கள் பஸ்ஸை பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஹைட்டில் இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மல்லாக்கப்படுத்தா நவந்து தான் வெளியில் வரலாம். ரொம்பலாம் இடம் இருக்காது, கை கால் நீட்டுற எல்லா இடத்துலையும் இடம் இருக்காது, குறிப்பிட்ட இடங்கள்ல இடம் இருக்கும். இப்போ பின்னாடி கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், அதெல்லாம் தரைக்கிறதுக்கு இவ்வளோ இந்த அடியில் தான் கேப் இருக்கும். சரி, அங்கனையெல்லாம் உங்களுக்கு வந்து இடமே கிடைக்காது. ஃப்ரண்ட்லேயே அந்த பைக் மாட்டியிருக்கும், சேஸ்லேயே மாட்டியிருக்கும், ரப்பரன்னு போட்டு பிடிக்கக்குள்ள அங்கனே பக்குன்னு ஃபயர் ஆகிடும். டூ வீலரை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப விளையாட்டு சித்து விளையாட்டு காமிக்கிறோம். டூ வீலர் ரன்னிங்கில் சிகரெட் பற்ற வைக்கிறோம், டூ வீலரில் பஸ்ஸில் பற்ற வைக்கலாம், லாரியில் பற்ற வைக்கலாம். அது ஒன்றும் பெரிய ஹைலி இன்ஃப்ளேமிங் கிடையாது அதில், ஏன்னா அது டீசல் இன்ஜின். டீசல் இன்ஜின் அப்படின்னா பக்கம்லாம் ஃபயர் ஆகிடாது. ஆனால் பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல, அது எதிர்த்தாப்புல இருக்கு, ஒரு நெருப்பு போரி ஒன் டேங்கு அந்த சாவி ஓட்ட வழியா உள்ள விழுந்தா முடிஞ்சு போச்சு, பஸ் வெடிச்சு போவோம். இப்பவும் பல பேர் பல அந்த அந்த வீதி ஓரங்கள்ல நின்றுட்டு அங்கதான் சிகரெட்டை பிடிச்சி, ஐயோ அதான் சிகரெட் ஸ்டாண்டு கண்ணாடியில் வச்சிருக்கான். ஆமா ஆமா, கண்ணாடி ஓட்டையில சிகரெட் வச்சிருக்கான். டே என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, ஜாகிரதை இல்லாமல் சுத்தியெல்லாம் செத்து போயிடுவான வெடிச்சதுன்னா, ஒரு செகண்ட்ல வெடிச்சிடும் பெட்ரோல் டேங்க். அது மாதிரி கண்டமான பைக்கெல்லாம் வச்சக்கூடாது. பெட்ரோலை ஃபுல் பண்ணி வைக்கிறது, வெயிலில் ரொம்ப நேரம் போட்டு உடனே எடுத்து ரன் பண்ணலாம் கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் நிழலில் நிப்பாட்டி எடுத்து போகணும். இது யார் கேட்க போறாங்கலாம்? எல்லா பைக்கும் இப்போ வந்து விழுந்தோன்னா ஃபயர் ஆகுது, கம்பல்சரி ஃபயர் ஆகுது. காரணம் அதில் வந்து முன்னாடி வந்து பெட்ரோல் டேப்லாம் இருந்துச்சு. சரி, இப்போல்லாம் டேப்பு கிடையாது, இன்ஜெக்டர். டைரெக்டாக வந்து பாடிக்கு முன்னாடி ப்ளக் வச்சு ஃபயர் பண்ணணும், இப்போ டைரெக்டாக இன்ஜெக்டர், பெட்ரோல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. அப்போ உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இல்லை அதில் டேப் ஆஃப் பண்ணுறதுக்குலாம் வழி கிடையாது. இல்லை கிடையாது, கீழே பண்ணுவோம் அதுவும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இப்போ டைரெக்டாக எல்லாமே லைட்டர் மாதிரி தான் அடிச்சோன்னா அடிச்சிடும். அவ்வளோ ஆபத்தாக இருக்குது. இப்போ லாரி பஸ் எல்லாமே இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த பேட்டரி வந்தோன்னா பாருங்க வேடிக்கை, என்னென்ன வேடிக்கை இருக்குது. விபத்துகள்ல இருந்து நம்ம கவனமா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? பாதுகாப்புக்கு விடுமுறையே கிடையாது. சரி சரி, நெவர் லீவ் யுவர் சேஃப்டி. சரி, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எல்லாருமே பேருந்து ஏறினா தூங்குறது அது ஒரு மரபாகவே மாற்றிட்டாங்க. அதுவும் இன்னும் கொடுமை, மட்டுமீறிய போதையிலாம் ஏற்படுத்தோம்னா சுத்தமாக எழுத முடியாது. நம்மளே ஆல்ரெடி தூக்கி எழுப்புற கண்டிஷனில் இருக்கும், அப்புறங்கிறது இறங்குறது அதுவும் ஆபத்து தான். பயணம் பண்ணுறோம், கொஞ்சம் நம்மளும் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. நாம கண்டிப்பாக அது நான் அதான் சொல்ல முடியும். இறுதியாக சொல்கிறதுனா, பஸ் அலையுது இங்கேயும் தலை ஆட்ட ஆரம்பிச்சிட்டுன்னா பொறுமையாக எழுந்து நடந்து முன்னாடி போய் டிரைவர்கிட்ட போய் என்ன கண்டிஷனில் இருக்கானாவது பார்க்கணும். சண்டை போடலாமா டிரைவர்கிட்ட? சண்டை போட வேண்டாங்க. முதல்ல என்ன நிலையில் இருக்கான், போட்ட கண்டிஷனில் இருக்கானா, தூங்குறானா. நல்ல தூக்கத்தில் ரொம்ப நேரம் லாரி பஸ் நேராகவே போகும், ஏன்னா பெரிய டயர், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கும், அணிச்ச செயலாக அப்படியே இருந்துட்டு இருக்கும். இவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட், அது அப்படியே வந்து இப்படியே கொடுத்து போயிட்டே இருக்கும். 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் பல கிலோமீட்டர்ஸ் நினைவலைகள்லாம் மறுபடியும் நினைவலைகள் வந்தெல்லாம் வண்டி ஓட்டுறதுலாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, முன்கூட்டியே புரிஞ்சிடணும். அப்படி இருக்குள்ள அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆச்சு வெஹிக்கிள் வச்சுன்னா மாட்டிக்கும். இந்த டூ வீலர் தட்டினதுலாம் அப்படியே தான் இருக்கும், சட்டுன்னு தூக்குறது. அப்போ மெதுவாக டிரைவர்கிட்ட போய் அண்ணா தூக்கம் வருதாண்ணா, ஓரம் கட்டி தான் தூங்கலண்ணா, அப்படியே பேச்சு கொடுக்கலாம், பேசுங்கண்ணா ஆச்சான் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக ஆச்சும் நல்ல கதைகளை போய் அங்கே போய் உட்காந்து அவனை டார்ச்சர் பண்ணிடக்கூடாது. சம்மந்தம்லாம் பேசி இப்படி தூங்குறிய உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுற பாரு, அதை பண்ணுறேன்னா அவன் இன்னும் வெறுப்பாயிடுவான். சரி சரி, தூக்கம் வர்றது ஏற்க தானே, எனக்கு தூக்கம் வரல உங்களுக்கு வருதுன்னு வாங்க நான் பேசிக்கிட்டு இருப்போம்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசுங்க. டிரைவர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, டிரைவர்னு சொல்லுங்க. கடைசி இன்ஜினியர், டாக்டர், லாயர், அந்த மாதிரி டிரைவர் அப்படின்றது ஒரு ஹைலி ப்ரொஃபஷன். அது முற்று இறுதியாக பைலட்ல கூட இல்லை. சரி, கப்பல் ஓடுறதுல கேப்டன், அது கூட ஈஆர் கிடையாது, உரிமையில தான் இருக்கு. இதுல பன்மை இருக்கு. லோகோ பைலட் இருக்காருல்ல, அவரு கூட அந்த இரு இல்லை,
சாலையில் ஓட்டுறவருக்கு அவ்வளோ மரியாதை உண்டு. நீ மருத்துவமனைக்கு போகணுமா மணமேடைக்கு போகணுமான்னு முடிவெடுக்க வேண்டியவன் டிரைவர் தான். ரெண்டே விஷயம்தான், டூ மோர் எக்ஸ்டெண்ட். அவன் சிவனாகவும் யமனாகவும் ஒரே செகண்டில் மாற முடியும் டிரைவரால். உங்களை காப்பாற்றிட்டா சிவன் கும்பிட்டுங்க, தூக்கிட்டா யமனா எடுதில்ல, முடிஞ்சு போதில்ல. டூ மோர் எக்ஸ்டெண்ட் காட் டிரைவர் ஈக்குவல் டு டிரைவர். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.